பச்சையப்பன் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு. ஆண்டன் பெனி படைப்புகள். தமிழ் கவிதை உலகில் ஆண்டன் பெனி படைப்புகள் ஓர் ஆழ்நிலை ஆய்வு. முனைவற்பட்ட தலைப்பு. அவருடைய கவிதைகள், அவருடைய ஆய்வு கட்டுரைகள் உள்ளிட்ட 10 படைப்புகளை என்னுடைய முனைவற்பட்ட ஆய்வுக்குரிய நூல்களாக நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். பச்சையப்பன் கல்லூரி நான் முனைவர் பட்டம் பயிலக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய கல்லூரி. எனக்கு பட்டம் வழங்கக்கூடிய அல்லது நான் பட்டத்தை ஏற்கக்கூடிய பல்கலைக்கழகம் எது என்று சொன்னால் அது சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கடந்த கால மாணவன், பிலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், இந்த 2 பட்டமும் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்று படித்து பெற்ற பட்டங்கள். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2004 மற்றும் 7ஆம் கல்வியாண்டு, அந்த பிலிட் சொல்கிறேன் இல்லையா, அதனுடைய டியூரேஷன் சொல்கிறேன். அந்த 2004ஆம் ஆண்டு நான் சேர்ந்த பொழுது, இப்போ நாம் பேசிக்கொண்டிருப்பது கலைத்துறை, அந்த ஆண்டு அறிவியல் துறை இதற்கு எதிர்பக்கம் இருக்கு. அந்த அறிவியல் துறையினுடைய வளாகத்திலே உள்ள வகுப்பறையிலே தான் எனக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி பிலிட் வகுப்பு இந்த கல்லூரியினுடைய கற்று தேர்ந்த நன்கு புலமை வாய்ந்த பேராசிரியர் வளவன் அவர்கள், அவருடைய மனைவி மைதிலி அவர்கள் இந்த கல்லூரியிலே பணியாற்றியவர்கள். அவர்கள் எனக்கு பாடம் எடுத்தார்கள், என்னுடைய ஆசிரியர். அவருக்கு மாணவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர் அரங்க ராமலிங்கம், இந்த வளவனுடைய மாணவர். அவரும் எனக்கு பாடம் எடுத்தார்.
அவருக்கு மாணவர் தங்க மாரிமுத்து இந்த எஸ்ஐவிடி கல்லூரியில் கௌரிவாக்கத்தில் பணியாற்றினவர். அவரும் எனக்கு பாடம் எடுத்தார். செம்மொழி நிறுவனத்தினுடைய பதிவாளராக இருந்த முகிலை ராசபாண்டியன் அவர்களும் என்னுடைய ஆசிரியர்களில் ஒருவர் தான். விவேகானந்தா கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர். அப்புறம் இப்போ இந்த அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரி இருக்கு இல்லையா, அதில் தமிழ்துறை என்னுடைய தலைவராக இப்பொழுது உள்ள திரு முருகன் அவர்கள் எனக்கு மூத்த மாணவராக இருந்தாலும் அவர் எனக்கு ஆசிரியராக பாடங்களை எடுத்திருக்கிறார். ஆதி நாராயணன் மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரும் என்னுடைய ஆசிரியர் தான், முதுகலை தமிழிலே. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வி தமிழ்துறையினுடைய தலைவியாக இருந்த திருமதி சர்க்குணவதி அவர்கள், அவங்களும் என்னுடைய ஆசிரியர். அவங்க